எனக்கு ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்ட டிராவல்ஸுங்க. எம்எஸ்எஸ் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் இந்த பஸ்ஸில் தான் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூரில் இருந்து பாண்டிச்சேரி வரை டிராவல் பண்ண போகிறோம். NCS Tamil BGM. எம்எஸ்எஸ் வந்து பட்ஜெட்டாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்து கடலூர் பாண்டிச்சேரிலாம் போகணுன்னா எம்எஸ்எஸில் புக் பண்ணலாம். சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 480 இருந்து 500 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. NCS Tamil BGM. ஃபைனலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வந்துட்டோம். புதுச்சேரி பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோரே நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க. எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் பாண்டிச்சேரியில் ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலாக இருந்துச்சுங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ பிளாக். திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா கோயம்புத்தூரில் இருக்கோம். கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா கோயம்புத்தூரில் இருந்து நம்ம இன்னைக்கு புதுச்சேரி வரை ட்ராவல் பண்ண போகிறோம். பாண்டிச்சேரி வரை இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு ஆம்னி பஸ்ஸில் தான் இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த ட்ராவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்ட ட்ராவல்ஸுங்க. எம்எஸ்எஸ் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் இந்த பஸ்ஸில் தான் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூரில் இருந்து பாண்டிச்சேரி வரை ட்ராவல் பண்ண போகிறோம். நமக்கு பஸ் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 9:50 எடுப்பாங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30ங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 6 o'clock ஆக போகுது. நான் இப்போயே வந்து இன்ட்ரோ கொடுத்து அப்படியே இந்த ஒரு விலாகை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். அப்படியே இங்கேருந்து போயிட்டு நம்ம பஸ்ஸை போய் பார்க்கலாம் சரிங்களா. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் பஸ் இருக்கக்கூடிய லொக்கேஷன் காட்டுது. மற்ற எல்லா டீட்டெயிலும் பஸ்ஸை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் கோயம்புத்தூரில் இருந்து பாண்டிச்சேரி வரை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா டீட்டெயிலும் பஸ்ஸை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு மக்களே செம ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு. இந்த பே வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு கரூர் போகிற பஸ்ஸெல்லாம் வந்து இங்கே தான் நிற்கும். அதுக்கு பக்கத்து பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் போகிற பஸ்ஸு, திருவண்ணாமலை போகிற பஸ் எல்லாமே பக்கத்து பே. அதே போல் இந்த பேயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் போகிற பஸ் எல்லாமே இங்கே தான் நிற்கும். லாஸ்ட் பே வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் போகிற பஸ் எல்லாமே லாஸ்ட்டில் வந்து நிற்கும். செம ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுங்க இந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு. மக்களே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30. நான் எம்எஸ்எஸ் பஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே வந்துட்டேன். இந்த இடம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தாபுதூருங்க. கோயம்புத்தூரில் சித்தாபுதூரில் எம்எஸ்எஸ் உடைய ஹப் இருக்குது. அந்த இடத்துக்கே வந்துட்டேன். 2 பஸ்ஸு நின்றுட்டுருக்கு. இதில் ஒரு பஸ் தான் பாண்டிச்சேரி போகிற பஸ்ஸாக இருக்கும். கோயம்புத்தூரில் இருந்து பாண்டிச்சேரிக்கு ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸு இந்த 2 பஸ்ஸில் ஒரு பஸ் இருக்கும். ஒரு பஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு போகிற பஸ்ஸாக இருக்கும். ஒன்று சென்னைக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூரில் இருந்து சென்னை, அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இருந்து பெங்களூருக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு பாண்டிச்சேரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மக்களே இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போற பஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ் தாங்க. இந்த பஸ்ல தான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பாண்டிச்சேரி வரை டிராவல் பண்ண போறோம்.
இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை போகிற பஸ்ஸு, கோயம்புத்தூரில் இருந்து சென்னை போகிற பஸ்ஸு. நம்ம இன்றைக்கி இந்த பஸ்ஸில் சூப்பராக பாண்டிச்சேரி வரை ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ் கெப்பல்லா. நம்ம ஆல்ரெடி பெங்களூரு டு சென்னை ட்ராவல் பண்ணியிருப்போம். அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி. ஆல்ரெடி இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு பெங்களூர் ரூட்டில் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ரூட்டில் எம்ஜி பஸ்ஸை கொடுத்துட்டு இப்போ புதுசாக இந்த ரூட்டில் வந்து பிரகாஷ் கெப்பல்லாவை வந்து கொடுத்துட்டாங்க. பஸ்ஸு நல்லா தாங்க இருக்குது, நல்லா சூப்பராக நல்லா இருக்குது. எம்எஸ்எஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு பெங்களூரு, சென்னை டு கோயம்புத்தூர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு பாண்டிச்சேரி இருக்குது, கோயம்புத்தூர் பெங்களூர் இருக்குது. அதே போல் சென்னை டு சிவகாசி இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் சென்னை மதுரை, அதே போல் பெங்களூர் மதுரை, அதுக்கப்புறம் சென்னை மேட்டூர், இது மாதிரி ரூட்ஸ்லலாம் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. மக்களே, நம்ம பஸ்ஸோடைய ரூட் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து எடுத்து சேலம் போயிட்டு, சேலமில் இருந்து விருதாச்சலம், அப்படியே நெய்வேலி, வடலூர், கடலூர், பாண்டி வந்து போகிறாங்க. இதான் நம்ம பஸ்ஸோடைய ரூட்டு மக்களே. கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 380 கிலோமீட்டர் தாங்க வரும். ட்ராவலிங் டைம் கம்மி. ஆனால் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் பாண்டிச்சேரியில் 6 மணி போட்டிருக்காங்க. இங்கே எடுக்கிற டைமிங் 10 மணிங்க. 10 மணி கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. போர்டிங் டைமு காலையில் 6 மணி போட்டிருக்காங்க ட்ராப்பிங்கு. ஆனால் 5 மணிக்கெலாம் நம்ம பஸ்ஸு போயிடுங்களா. இன்றைக்கி பார்க்கலாம் என்ன டைமிங் எடுத்து காலையில் என்ன டைமிங் பாண்டிச்சேரி போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக நல்லா இருக்கு மக்களே. ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டு நல்லா இருக்கு. இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட டைமிங் பார்த்துடலாம். இங்கே கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு 10 மணிக்கு எடுப்பாங்க. கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் 10 மணிக்கு எடுத்து பாண்டிச்சேரி அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு போகிற மாதிரி ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பிஃபோராகவே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போயிடுவாங்களாம். அதே போல் அங்கே எடுக்கிற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு பாண்டிச்சேரியில் 10 மணி, 2 டைரக்ஷன்லேயும் ஒரே டைமிங் 10 மணிக்கு எடுத்து இங்கேயும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வர மாதிரி ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்களா. இங்கேயும் பிஃபோராக வந்துடுவாங்களா. நம்ம பார்க்கலாம் காலையில் பாண்டிச்சேரி என்ன டைமிங் போகிறாங்க, பிஃபோராக போகிறாங்களா எல்லாமே வந்து பார்க்கலாம். மக்களே, நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியர் பார்க்கவே நல்லா சூப்பராக நல்லா இருக்குங்க. இந்த பஸ் ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ். மொத்தம் 24 சீட்ரு, 24 பர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பஸ்ஸில் மொத்தம் 48 பேர் ட்ராவல் பண்ணலாம். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக நல்லா இருக்குது. ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டு சூப்பராக நல்லா இருக்குது மக்களே. மக்களே, இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது பாண்டிச்சேரி வர சீட்டில் தான் இன்றைக்கி புக் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூரில் இருந்து பாண்டிச்சேரி வர சீட் நம்பர் 3ங்க. இந்த சீட் புக் பண்ணியிருக்கேன். சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது எல்லாமே பார்க்கலாம். பர்த்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம் மக்களே. மக்களே, இது வந்து பார்த்திங்கன்னா சைடு லோயர் பர்த்து. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் பாயிண்ட் உங்களுக்கு யூஎஸ்பி டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, ப்ளக் டைப்லேயும் வந்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தலைக்கு நேராகவே வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்டு, நைட் லேம்ப்பு, அட்ஜஸ்டபிள் ஏசி வந்துட்டு எல்லாம் சேர்த்து ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எல்லாமே இப்போ ஆஃபில் இருக்குது. டிரைவரை நான் ஆன் பண்ணால் தான் இங்கே லைட் வந்து நமக்கு ஆன் ஆகும் மக்களே. இப்போதைக்கு ஆஃபில் இருக்குது.
நல்லா தூங்குறதுக்கு ஒரு சூப்பரான பெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பில்லோ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டைப் தான். எம்எஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பில்லோ கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு அட்டாச் டைப்லேயே பில்லோ வந்துடும். பிளாங்கெட் கொடுப்பாங்க. ஆனால் பிளாங்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் போயிருக்கு, இன்னும் கொண்டு வரல. கொண்டு வந்துட்டோன்னே உங்களுக்கு பிளாங்கெட் காட்டுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹோல்டரு, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்ம காலுக்கு நேராகவும் ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வந்துட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்ஸும் நல்லா வாஷ் பண்ணி நல்லா சூப்பராக நல்லா இருக்குது மக்களே. இப்போ தான் உங்கள்கிட்ட சொன்ன பிளாங்கெட் வாஷிங் போயிருக்குன்னு, அதுக்குள்ளே பிளாங்கெட் கொண்டு வந்துட்டாங்க. நல்லா வாஷ் பண்ண ஒரு திக்கான பிளாங்கெட் வந்து கொடுத்துருவாங்க எம்எஸ்எஸ்ல. இது வந்து பார்த்திங்கன்னா சீட்டுக்கும் தருவாங்க, பர்த்தில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் இது பிளாங்கெட் வந்து கொடுத்துருவாங்க. சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாங்களா? ஒரு திக்கான பிளாங்கெட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன், நல்லா வாஷ் பண்ண ஒரு திக்கான பிளாங்கெட் வச்சுருக்காங்க. அதே போல் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கவர், நல்லா ஒயிட் கலரில் ஒரு சூப்பரான ஹெட் கவர் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சீட்டை ரெக்ளைனிங் பண்ணணுன்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீட்டு நல்லா ரெக்ளைனிங் ஆகும். நல்லா புஷ்பேக்கு நல்லா சாஞ்சிட்டு சூப்பராக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். சீட்டுக்கு பின்னாடி என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். இந்த இடத்துல கைப்பிடிக்கிறதுக்கான ஹேமரு, இந்த இடத்துல ஹூக்ஸு, இந்த இடத்துல தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடம், இந்த இடத்துல நீங்கள் ஸ்நாக்ஸு அது மாதிரி வாங்கிட்டு வரீங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 2 சீட்டுக்கும் தனித்தனியாக ஏசி வந்துட்டு, ரீடிங் லைட்டு, நைட் லேம்ப்பு, அதே போல் அட்ஜஸ்டபிள் ஏசி வந்துட்டு இதெல்லாம் வந்து சீட்டுக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளக் டைப் அண்டு யூஎஸ்பி டைப் ரெண்டும் சேர்த்து ஒன்றா கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பாயிண்ட்டு. இந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் உள்ளே வந்துட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் லாஸ்ட்டில் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை வண்டி கிளம்பிடுச்சு மக்களே. ஃபஸ்ட் போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து எடுத்தாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 அது மாதிரி டைமில் இங்கேருந்து எடுப்பாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:20. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பஸ் இங்கேருந்து டிபார்ட் ஆகிடும் மக்களே. நம்ம பஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரம் தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே தான் போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து கோயம்புத்தூர் சிட்டி ஃபுல்லாகவே போர்டிங் இருக்குது. அவினாசி வரைக்கும் உங்களுக்கு போர்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா பேக்கரி, அதே போல் ஈரோடு வந்து பார்த்திங்கன்னா பவானி லக்ஷ்மி நகர் பைபாஸு, அதே போல் சேலம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாலம்பட்டி பைபாஸு, ஏவிஆர் ரவுண்டானா இது வரைக்கும் போர்டிங் இருக்கும். டிராப்பிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருதாச்சலம், நெய்வேலி, வடலூர், கடலூர் இது எல்லாமே டிராப்பிங் இருக்கும். லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போவாங்க. எம்எஸ்எஸ்ல இருந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்துட்றாங்க, தண்ணி பாட்டில் வந்து கொடுத்துட்றாங்க. இது வந்து சீட்லேயும் கொடுத்துருவாங்க. பர்த்தில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக இது வந்துடும். நம்ம வண்டி ஆன் பண்ணிட்டாங்க, டிரைவர் அண்ணா வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை கோயம்புத்தூரில் இருந்து பாண்டிச்சேரி வர எம்எஸ்எஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பஸ்ஸோடைய ஃபஸ்ட்டு போர்டிங் வந்தாச்சுங்க. தமிழ்நாடு ஹோட்டல் காந்திபுரம்
தமிழ்நாடு ஹோட்டல் பக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் போக மாட்டாங்க, எப்பயுமே காந்திபுரம் தமிழ்நாடு ஹோட்டல் இங்கே தான் வந்து போர்டிங் கொடுத்துருக்காங்க. இது கோயம்புத்தூர் பாட்டிங்களா அது? நம்ம இதில் போடல. இல்லை எம்எஸ்எஸ் இருக்குங்களே.
மக்களே, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:50. ஈரோடு வந்திருக்கோம். ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்க, பஸ் ஸ்டாண்டு வந்து தான் போர்டிங் ஏற்றுறாங்க. இந்த பாண்டிச்சேரி பஸ் மட்டும் இல்லை, சென்னை போகிற பஸ்ஸாக இருக்கட்டும், பெங்களூர் போகிற பஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு சிட்டிக்குள்ளே வந்துட்டு தான் போகிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:40. நமக்கு ஒரு பயோ பிரேக் விட்டுருக்காங்க. கரெக்டாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சங்ககிரி டோல்கேட் வரலங்க. சங்ககிரி டோல்கேட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுட்டாங்க. நான் கரெக்டாக கேபின் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு வரைக்கும் பண்ணாங்க. ஈரோடுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்க போனேன், அதுக்குள்ளே ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுட்டாங்க. சூப்பராக போயிட்டுருக்கு கேபின் ரைடு எல்லாமே. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கேபின் ரைடு எடுக்கலாம். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி பாண்டிச்சேரி வரைக்கும் எம்எஸ்எஸ்ல போகலாம். டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பாண்டிச்சேரி வரைக்கும் ட்ராவல் பண்ண சீட்டில் 567 மக்களே. நான் புக் பண்ணது எம்எஸ்எஸ்ஸோடைய வெப்சைட்டில் தான் பண்ணேன். எனக்கான டிக்கெட் ஃபேர் 567. எம்எஸ்எஸ் வந்து பட்ஜெட்டாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்து கடலூர் பாண்டிச்சேரிலாம் போகணுன்னா எம்எஸ்எஸ்ஸில் புக் பண்ணலாம். சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 480 இருந்து 500 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இதே நீங்கள் பர்த்தில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு 800 வருங்க. 800 இருந்து 750 தான் வரும். பெஸ்ட்டு புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா எம்எஸ்எஸ்ஸில் புக் பண்ணுங்கள். இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் 567 மக்களே. சீட்டில் பாண்டிச்சேரி வரைக்கும் ட்ராவல் பண்ண. சரி வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். ஆமாம், அது கஷ்டமாக இருக்கும். உள்ள அப்போ ஜர்க்கா வண்டி
குட் மார்னிங் மக்களே, ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி வந்துட்டோம். புதுச்சேரி பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோரே நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க. எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் பாண்டிச்சேரியில் ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலாக இருந்துச்சுங்க. நான் கரெக்டாக சேலம் தாண்டி நல்லா தூங்க போயிட்டேங்க. சரியான தூக்கம். கரெக்டாக பாண்டிச்சேரிக்கு முன்னாடி தான் நான் வந்து எழுஞ்சி கேபின் ரைடு கொஞ்ச நேரம் பண்ணேன். சேலம் தாண்டி உள்ளே தூங்க போனவன் தான். நல்லா தூங்கிட்டேன். உள்ள கம்ஃபர்ட் வைஸ் பர்த்லேயும் நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஏசியோட சில்னஸும் பக்காவாக இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸ் பிஃபோரே நம்மளை பாண்டிச்சேரியில் கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. மெயினாக டிரைவிங் சூப்பராக இருந்துச்சு. டிரைவர் ஆனால் நல்லா ஓட்டினாங்க. நல்ல ஒரு சூப்பரான டிரைவிங்னே சொல்லலாம். வண்டியோட ஆவரேஜ் ஸ்பீடு 80ங்க. 80க்கு மேலே போல். இந்த வண்டிக்கு 80 லாக்கு போல். அதனால் அந்த 80 மெயின்டைன் பண்ணி சூப்பராக ஓட்டினாங்க டிரைவரெல்லாம். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வ்ளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணிக்கு எடுப்பாங்க. பாண்டிச்சேரியிலையும் நைட்டு 10 மணிக்கு எடுத்து அங்கே காலையில் பிஃபோராகவே இதே மாதிரி டைமுக்கு போயிடுவாங்க. அங்கே வந்து 6 மணி ஷெட்யூல் காந்திபுரம். ஆனால் நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30க்குலாம் வந்து கூட்டிகிட்டு போய் உங்களையா கோயம்புத்தூரில் விட்டுருவாங்க. நான் நோட் பண்ண வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் இந்த 3 ஊரில் இருந்து கடலூர், பாண்டிச்சேரி ட்ராவல் பண்ணவங்க அதிகமாக இருந்தாங்க. பட்ஜெட்டாக நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்து கடலூர், பாண்டிச்சேரியில் வரணும்னு நினச்சிங்கன்னா எம்எஸ்எஸில் சூஸ் பண்ணி வாங்க. ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வ்ளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த வ்ளாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற மக்களே. டாடா.